முடிந்தளவு எல்லோரும் உங்களுடைய வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணி நல்லா இருக்கும். முடிந்தளவு சகோதர சகோதரிகள் உங்களுடைய வீடியோக்களை கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆஃப்ல இருக்கட்டும். ஜேசி சிஸ்டர், ஒருத்தர் நான் சோனி பால் சிஸ்டர், சகாய் மேரி சிஸ்டர், பேர் சொல்ற Praise மட்டும். praise the Lord, brother. பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? ரொம்ப நாள் ஆச்சு உங்க குரல் கேட்டு. சோனி பால் சிஸ்டர். ஓகே, பிரைஸ் லார்ட். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, குட். முடிந்த அளவுக்கு மைக்கை வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, மைக் ஆஃப்ல இருக்கட்டும். ஓகே, வில் ஸ்டார்ட். கடந்த வாரம் நாம் ஆத்தும அறுவடையை குறித்து நாம் தியானித்தோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவுடைய மிக முக்கியமான ஒரு விருப்பம், நரகத்துக்கு ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பது அவருடைய விருப்பம். பைபிள் தெளிவாக சொல்லுது, ஒரு ஆத்மாவும் நரகத்தில் விழுவ கடவுள் விரும்புவதில்லை. ஜீசஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம் எல்லா ஆத்மாவும் மோட்சத்துக்கு போய் சேரணுன்றதான். ஒரு தகப்பனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பிள்ளை தவறான வழியில் போகும்போது அந்த பெற்றோர்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? 9 பிள்ளைகள் சூப்பராக செயிண்டாக இருக்கிறாங்க, ஆனால் ஒரு பையன் தருதலையாக சுற்றிட்டு இருந்தால் அந்த பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது, brother. மகிழ்ச்சி இருக்க முடியாதுங்க. நமக்கே அப்படி இருந்ததுன்னா கடவுளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மனிதன் நரகத்தை நோக்கி போகிறது அவருக்கு அவ்வளோ ஒரு வேதனை. உண்மையிலே சொல்கிறேன். நான் சில நேரத்தில் நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஊழியர்களை கடிந்து கொள்கிற ஒரு காரியம், அல்லது நான் கடிந்து கொள்வது கிடையாது, நான் மன கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு கொடுத்த இந்த ஆத்தும அறுவடையை விட்டுட்டு மற்ற ஊழியத்தில் கவனம் செலுத்தும் பொழுது அது இயேசு கிறிஸ்து வேதனையாக இருக்குது. அதனால் எனக்கும் அது வேதனையாக இருக்குது. எல்லாமே ஊழியம்தான், கடவுளுக்கு செய்கிற பல காரியங்கள் உண்டு, எல்லாமே நல்ல காரியம்தான். ஆனால் ஆத்தும அறுவடை என்பது இயேசு கிறிஸ்துவின் இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு காரியம். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஆயிரக்கணக்காக பணம் கொடுத்து அவங்கள ஹெல்ப் பண்ணலாம், வேலை வாங்கி கொடுக்கலாம், இவ்வளோ காரியங்கள் செய்யலாம். எல்லாம் செஞ்சு கடைசியில் இந்த ஆத்மா மரணத்துக்கு நரகத்துக்கு போச்சுன்னா என்ன பிரயோஜனம் இல்லையா? நம் பல உதவிகளை செய்யலாம், பல காரியங்களை செய்யலாம். ஆனால் இறுதியில் ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகும் பொழுது நாம் செய்த அனைத்து நல்ல நல்ல காரியங்களும் வேஸ்ட்டாக போகுது. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு வாரம் ஃபாஸ்டிங் இருந்து எதையும் சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் குடித்து ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள், ஆண்டவரே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டு பாருங்க. அவர் நிச்சயமாக இதை தான் சொல்லுவார். உன்னால் எத்தனை ஆத்மாவை, நரகத்துக்கு போகிற ஆத்மாவை மனம் மாற்ற முடியுமோ அதுதான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். அவருடைய இதய துடிப்பை நீங்கள் உண்மையிலே புரியணும்னு நினச்சிங்கன்னா கேட்டு பாருங்க. நான் ஜோக் அடிக்கல, சீரியஸாக சொல்கிறேன். எத்தனையோ ஊழியங்கள் உண்டு, எல்லாமே நல்ல ஊழியங்கள் தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியம். ஆனால் இந்த மினிஸ்ட்ரியுடைய மெயின் நோக்கம் ஆத்ம ஆதாயம் செய்வது, ஆத்ம ரட்சிப்புக்கு பாடுபடுவது தான். ஏன்னா அது இயேசு கிறிஸ்துவுக்கு அது அவ்வளோ பெரிய வேதனை, பயங்கரமான ஒரு வேதனை. அவர் கல்வாரியில் சிலுவையில் தொங்கும் போது தாகம் தாகம்னு சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் ஆத்ம தாகம். அவர் தீர்க்க தரிசனத்தில் பார்க்க முடிஞ்சது, எத்தனை ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்கன்னு பார்க்க முடிந்தது, எத்தனை பேர் நரகத்துக்கு போகிறாங்கன்னு பார்க்க முடிந்தது. புனிதருடைய வாழ்க்கையை நாம் படித்தோம் என்றால் ஒரு நாளில் லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் நரகத்தில் போய் விழுது. நீங்கள் எந்த கத்தோலிக்க திருச்சபடி புனிதருடைய வாழ்க்கை, நரக அனுபவத்தை அனுபவித்த ஒவ்வொரு ஆத்மா புனிதருடைய வாழ்க்கையை எடுத்து படித்து பாருங்க. புனித அவிலா தெரேசம் அவருடைய வாழ்க்கையில் அப்படி தான் சொல்கிறாங்க. புனித லைலா இக்னேஷியஸ் ஆஃப் லைலா அவருடைய வாழ்க்கையில் அப்படி தான் சொல்கிறார். எந்தெந்த புனிதர்களை கடவுள் நரகத்துக்கு கொண்டு சென்று வந்தாரோ அவர் எல்லோரும் சொல்லுகிற காரியம், லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் ஒவ்வொரு நாளும் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதுக்காக என்ன பண்ணுறோம்? குறிப்பாக இந்த மினிஸ்ட்ரியில் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா கடவுள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்குறது அதுதான். நீயாவது நரகத்துக்கு போகிற ஆத்மாவை நிறுத்த முயற்சி செய்வாயான்றது தான். பிரைஸ் தி லார்ட். நம்ம கோடிக்கணக்கான ஆத்மாவை கொண்டு வர்றோமோ இல்லையோ, நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆத்மாக்கள், நாம் சந்திக்கிற மனிதர்களை மோட்சத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது மிக மிக அவசியம், நம்முடைய கடமை அது. நம்ம போயிட்டு நம்முடைய சகோதரனோ சகோதரியோ அல்லது தெரிந்தவர்களோ மோட்சத்துக்கு வரலன்னா ஜீசஸ் கேட்பாரா கேட்க மாட்டாரா? மேலே போய் நிற்கும்போது இங்கே வருகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நான் கணக்கு கொடுத்தாகணும். உங்களிடம் அனுப்புகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நீங்களும் கணக்கு கொடுத்தாகணும்.
உங்களை வைத்து எத்தனை ஆத்துமாக்களை கடவுள் ஆதாயம் பண்ண வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாரோ அந்த வேலையை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்கள் கணக்கு கொடுத்தாகணும். நான் பயமுறுத்தல, உண்மையை சொல்கிறேன். ஒரு நாள் நான் ஒரு சகோதரி, நம்முடைய ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் ஊழியம் செய்கிற ஒரு சகோதரியை வைத்து ஜெபிச்சோம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே, என்னுடைய அஜாக்கிரதையினால் ஏதாவது ஆத்துமாக்களை நான் சரியாக கவனிக்காமல் விட்டுருந்தேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். அந்த ஆத்துமாக்களை நான் மீண்டும் உமக்குள் கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது கடவுள் ஒரு கூடையில் நிறைய மீனை காமிச்சாரு. ஒரு சில மீன் தவறி அந்த கூடையை விட்டு கீழே விழுந்து கருவாடை மாறி போனதை காமிச்சார். அப்போ அந்த கூடைக்குள்ளே இருக்கிற மீன்கள் என் மூலமாக கடவுள் ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள். கருவாடை போனது என்னது? இழந்து போன ஆன்மாக்கள். ஆ, யாரால இழந்து போன ஆத்மாக்கள்? என்னால இல்லை, என்னால். நான் தான் ப்ரேயர் பண்ணேன் சிஸ்டர். நீங்கள் இப்படியா ப்ரேயர் பண்ணீங்க? ஓகேங்களா? நான் ப்ரேயர் பண்ணி நான் பண்ண மிஸ்டேக் என்ன ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-25 ஆத்மாக்களாவது இருந்திருக்கும். ஆண்டவர் காமிச்சார், இத்தனை ஆத்மாக்கள் உன்னுடைய அஜாக்கிரதையினால் நரகத்துக்கு பாதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அப்புறம் நான் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த சிஸ்டர் வச்சு ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்மாக்கள் மீண்டும் கடவுளிடம் வருவதை ஆண்டவர் காண்பித்தார். பிரைஸ் லார்ட், ஹalleluya. அப்போ நான் சொல்றது சும்மா சொல்லலை, உண்மையிலே உங்களை குறித்து கடவுளுக்கு ஒரு திட்டம் உண்டு. இந்த மினிஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு மெம்பராக இருந்தீங்கன்னா, ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் ஒரு வாலண்டரியாக இருந்தீங்கன்னா கம்பல்சரியாக உங்களை வைத்து ஒரு சில ஆத்மாக்களை ரட்சிக்க கடவுள் திட்டம் வைத்திருக்கிறார். மேலே போய் நிற்கும்போது ஆண்டவர் கேட்பார், இத்தனை ஆத்மாக்கள் உன் பேர் எழுதி வச்சிருந்தானே, பாதி கூட காணுமே. ஐயோ, எனக்கு தெரியாத ஆண்டவர் அங்கே போய் நம்ம சொல்ல முடியாது. பிரைஸ் லார்ட். நம்ம ஜெபத்தில் இதெல்லாம் கேட்கணும். நான் ஒரு முறை ஒரு ஒரு சகோதரரை பார்த்தேன். நாங்கள் ஒரு தியானத்துக்கு போயிருந்தோம் கோவாவுக்கு. நானும் ஜோசப் பிரதர் அவருடைய மனைவியும் சென்றிருந்தோம். அங்கே ஒரு ஒரு பாஸ்டர், அவருக்கு பைபிள் முழுக்க தெரியல. ஒரு 4 வருடமாக அவர் பைபிளை படிக்கிறார். ஒரு 2-3 வருடம், ஒரு 2 மாதம், 1 மாதம், அப்புறம் ஒரு 3 மாதம் ஏதோ சென்னையில் ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு மகாராஷ்டிராவில் ஒரு மூலையில் அவரை ஒரு வேலைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க பைபிள் ப்ரீச் பண்ணுறதுக்காக. கிட்டத்தட்ட 200-250 குடும்பங்களை அவர் கடவுளுக்குள் கொண்டு வந்து விட்டார். இண்டிவிஜுவல் கிடையாது, குடும்பங்கள். 250 குடும்பம்னா ஒரு குடும்பத்துக்கு 3 பேர் வச்சா கூட 750 ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்கிறார். பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறார், கணவன் மனைவியாக. நம்ம இத்தனை வருஷம் சரி, நம்ம 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 திருச்சபை குறித்து பெருமைப்படுறோம். பெருமைப்படுறது உண்மை, கரெக்டு தான். திருச்சபையில் எல்லாம் இருக்குது. ஒரு நிறைவான திருச்சபை நம்ம தான். நம்மக்கிட்ட நற்கருணை இருக்குது. அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகிறாங்க. ஜெபமாலை இருக்குது. புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறாங்க. வானதூர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறாங்க. திருப்பலி இருக்குது. அதை விட பெருசு எதுவும் கிடையாது. இவ்வளோத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? இவ்வளோ பொருட்களையும் இவ்வளோ சக்திகளையும் வைத்துக்கொண்டு எத்தனை ஆத்மா அறுவடை பண்ணியிருக்கிறோம்? ஒரு இந்துவாக இருந்து கன்வெர்ட் ஆன ஒரு மனுஷன் ஒரு 2-3 வருஷத்தில் நான் 200-300 ஃபேமிலியை கடவுளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம பிறவிலே கிறிஸ்தவர்களாக இருந்து எத்தனை ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்கிறோம்? மேலே போனால் கடவுள் கேட்பார், அதிகம் கொடுத்தவனிடம் அதிகம் கேட்கப்படும். நமக்கு நிறைய மெசேஜ் கிடைக்குது. சின்ன வயசுலேருந்து நற்செய்தியை நம்ம கேட்குறோம். சின்ன வயசுலேருந்து திருப்பலிக்கு போகிறோம், ஜெபமாலை சொல்கிறோம். நிறைய கிடைச்சிருக்கா, கிடைக்கலையா? பிற மதத்திலிருந்து வந்த சகோதர சகோதரியை விட நமக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதா இல்லையா? பிரிந்து போன சகோதரியை விட நமக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? யார் கொடுக்கப்பட்டு பதில சொல்லுங்க. கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதிகமாக கொடுத்தா அதிகமாக கேட்பேன் ஆண்டவர் சொல்றார். என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு வசனம் இந்த வசனம். 2004 உலகப்பூர்வமாக எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல உடல்நிலை, நல்ல ஒரு வேலை, கை நிறைய சம்பளம். 2004 நான் ரிட்டையர்ட் ஆயிருந்தேனே, என் வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்கு தேவையான பணம் கையில் இருந்தது. நான் காதலித்து பண்ணி கல்யாணம் பண்ண சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அருமையான குழந்தைகள், அன்பான பெற்றோர்கள், அன்பான சகோதர சகோதரிகள். ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? இது எல்லாம் இருந்தது, ஒரு குறையும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு வசனம் மட்டும் என்னுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது, அதிகம் கொடுத்தவனிடம் அதிகம் கேட்கப்படும். ஆண்டவரே, எனக்கு ஒரு குறையும் இல்லை, அப்போ என்கிட்ட நீங்கள் நிறைய கேட்பீங்களே. இந்த வார்த்தை தான் என்னை அதிகமாக யோசிக்க வைத்தது. உங்களுக்கும் அதே கேள்வி தான். நீங்கள் தமிழ்நாட்டில் போய் பாருங்கள், இந்த டீச்சிங் நிறைய பேருக்கு கிடையாது.
ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் கொடுக்கப்படுகிற இந்த ஃபெய்த் டீச்சிங் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கள் கடந்த வருடம் நம்ம பூண்டியில் முதல்ல தியானம் கொடுக்கும் பொழுது மக்கள் சொன்ன வார்த்தை இதுதான். இத்தனை வருஷங்களுக்கு இது தெரியாமல் போச்சு பிரதர், இது வித்தியாசமாக இருக்குது. எங்களுக்கு இருந்த நிறைய சந்தேகங்களை இது தீர்த்து வைக்கிறது. தமிழ்நாட்டில் மாத்திரமில்லை, நாங்கள் ஸ்ரீலங்காவில் போய் சொல்லும் போதும் அந்த மக்கள் சொல்லிய வார்த்தை அதுதான். அப்போ கடவுள் நமக்கு இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நற்செய்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நற்செய்தியின் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? அதிகம் கொடுத்தவர்களிடம் அதிகம் கேட்கப்படும். ஒரு வசதி இல்லாத ஒரு மனிதர்கள் இல்லையா, அவங்க நான் சொல்கிற இந்த பாஸ்டர் வசதி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 10,000 15,000 கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு இவ்வளோ ஊழியங்கள் செய்யும் பொழுது நாம் எவ்வளோ செய்யலாம்? ஒரு நக்சலைட்டாக இருந்த ஒரு மனிதன் ஒரு பாஸ்டராக மாறி ஒரு வில்லேஜை கிறிஸ்துவ வில்லேஜாக மாற்றுறார். அவர் டே டைமில் ஆட்டோ ஓட்டுறாரு, ஈவினிங் சர்ச்சில் போதிக்கிறார், வீடு வீடாக மக்களை போய் சந்திக்கிறார். ஒரு வில்லேஜை கம்ப்ளீட்டாக கிறிஸ்துவ வில்லேஜாக மாற்றிடுறார் ஆந்திராவில். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நாம் என்ன செய்கிறோம்? ஜீசஸ் கேட்பார். அதிகம் கொடுத்தவனிடம் அதிகம் கேட்கப்படும். நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துருப்பாங்க ஒரு வீடியோவை. ஒரு ஊழியர் 2 கை கிடையாது, 2 கால் கிடையாது, கோடிக்கணக்கான மக்களுக்கு சாட்சி சொல்கிறார் ஆண்டவரை குறித்து, இல்லையா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க வீடியோவில், அவருடைய வீடியோவை? ஓகே. இப்போ பாருங்க, இங்கே இங்கே இருக்கிறவங்களே இவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னா அவருடைய ஊழியம் எத்தனை நாட்டுகளுக்கு பரவுது. நம்மள யாராவது ஒருத்தர் 2 கை 2 காலில் என்ன பண்ணியிருந்திருப்போம்? ஆண்டவரை சபிச்சுட்டு வீட்டு ஓரத்தில் உட்காந்துட்டு இருந்திருப்போம். நமக்கு 2 கால் நல்லா இருக்குது, 2 கை நல்லா இருக்குது. நாம் அதை வைத்து என்ன சாதிச்சோம்? ஆண்டவருக்காக என்ன செஞ்சோம்? அதுதான் முக்கியம். நான் ஓடினேன், சம்பாதிச்சேன், வீட்டை காப்பாற்றினேன், பிள்ளைங்களை படிக்க வச்சேன், இது எல்லாரும் செய்கிற வேலை. இதான் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆத்தும அறுவடை மிக 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 அவசியம். சரி, நரகத்தை நீங்கள் ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்தீங்க, இல்லை புனிதருடைய வாழ்க்கையில் நரகத்துடைய கஷ்டத்தை பற்றி நீங்கள் படித்து பாருங்கள். நாம் நினைக்கின்ற வேதனை நரகத்தில் கிடையாது. அதோடு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வேதனை. ஒரு மெழுகுவத்தியில் உங்களால் ஒரு செகண்ட் கை வைக்க முடியுமா? ஒரு செகண்ட் மெழுகுவத்தியில் கை வைக்க முடியுமா? முடியாது. வாழ்நாள் முழுவதும் நெருப்பில் வேகணும்னா சாதாரணம் கிடையாது. நரகத்துக்கு போகிறதுக்கு வேற உடம்பு, மோட்சத்துக்கு போகிறதுக்கு வேற உடம்பு. பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஒன்றொன்றுக்கும் அதற்கு ஏற்ற உடல் கொடுக்கப்படும். மோட்சத்துக்கு எப்படி குளோரிஃபைட் பாடி கொடுக்கப்படுதோ, நரகத்தில் இருக்கிற உடல் என்னதான் வெந்தாலும் அது சாம்பலாக போகிறது கிடையாது, அழிந்து போகிறது கிடையாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளும் நீங்கள் இங்கே இருக்கிறத விட பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சென்சஸ் இங்கே வயசாகும் போது நமக்கு உணர்வுகள் குறைகிறது. குறையுதா குறையிலையா? ஏஜ் ஆக ஆக 90 வயசு ஆளுங்களை தொட்டு பாருங்க, அவங்க நம்ம தொட்டது கூட சிலருக்கு தெரியாது. உணர்வுகள் மறுத்து கொண்டே வருது. ஆனால் நரகத்தில் அப்படி கிடையாது. எல்லா உணர்வுகளும் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ நெருப்பு படும்போது எப்படி இருக்கும்? இங்கே இருக்கிற வேதனையை விட அங்கே ஜாஸ்தியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஸோ நரகம் என்பது நாம் நினைப்பது போல் அல்ல, பயங்கர கொடுமையானது. நரகம் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நரகம் யாருக்காக உருவாக்கப்பட்டது? கடவுளை எதிர்த்து போராடிய சாத்தானுக்காக உருவாக்கப்பட்டது. கடவுளை நேருக்கு நேராக எதிர்த்த சாத்தானுக்காக உருவாக்கப்பட்டது. அங்கே போய் மனுஷன் விழுந்தானா பயங்கரமான ஒரு வேதனை. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் சிந்தனைகளையும் உங்களுடைய வேலைகளையும் சிதற விடாதீர்கள். நீங்கள் மேலே போய் நிற்கும்போது அதனுடைய மகத்துவம் என்னன்னு தெரியும். என்னடா பிரதர் எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு நம்மளை குறை சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய அழைப்பு இந்த இந்த ஜீசஸ் மினிஸ்டர், நீங்கள் வாலண்டியர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அழைப்பு அதுதான். இந்த இந்த மினிஸ்ட்ரி ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் நரகத்துக்கு போகிற மக்களை தடுத்து நிறுத்துவது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த வாசகத்தில் நம்ம படிக்கிறோம், யாரு? அப்ரஹாமுடைய ஜெபத்தை. இல்லையா? எவ்வளோ அருமையாக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். ஆண்டவரே, 50 பேர் இருந்தால் நகரத்தை அழிக்க மாட்டீங்களா? 45 பேர் இருந்தால் அழிக்க மாட்டீங்களா? 30 பேர் இருந்தால் அழிக்காமல் விட்டுருவீங்களா? கடைசியில் என்ன குறைச்சிங்க கொண்டு வந்து நிற்கிறாரு. அட்லீஸ்ட் 10 பேர் இருந்தால் இந்த நரக மக்களை அழிக்காமல் விட்டு விடுவீர்களா? இப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் ஆண்டவர் தேடுறார். பைபிள் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். திறப்பு வாசல் நின்று
இந்த மக்களுக்கும் எனக்கும் நடுவில் இருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனை நான் தேடுகிறேன். என்னுடைய கோபம் தண்டித்து விடாதபடி மக்களை பாதுகாக்கிறதற்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனை தேடுகிறேன். அது ரொம்ப முக்கியம். மோயிசனுடைய ஜெபம் இஸ்ரேல் குலம் காப்பாற்றப்பட்டது. மோயிசன் மட்டும் ஒரு வார்த்தை, ஆமா ஆண்டவரே இது சரியான வணங்கா கழுத்துள்ள மக்கள் சொல்லியிருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. 6 லட்சம் மக்களும் ஒரு ஸ்பாட்டில் ஒரு செகண்டில் காலி ஆகிட்டு இருப்பாங்க. அவர் எப்படி ஜெபிக்கிறார்? உங்களுடைய தோளில் சுமந்துட்டு போய் அங்கே போய் இறக்குறேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, செத்து போயிட்டா உங்களை தான் எல்லாம் குறை சொல்லுவாங்க, அதனால விட்டுருங்க, உங்கள் பேர் கெட்டு போயிடும். ஆண்டவர் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேச ஜெபிக்கிறார் அவர். எவ்வளோ சொல்லி கடவுள் கோபம் தனியில்லை. அவர் கடைசியில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை உண்டு. இப்பவுமே உங்களுடைய கோபம் தனியில்லைன்னா வாழ்வின் நூலேட்டிலிருந்து என்னுடைய பெயரை எடுத்து விடு. அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ பேருக்காக நான் நரகத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கேன், என்ன நரகத்துக்கு அனுப்பிட்டு இவங்கள விட்டுருங்கன்றார். நம்மளால அப்படி ஜெபிக்க முடியுமா? அதுதான் ஆத்ம தாகம். இதே ஜெபத்தை புனித பவுல் ஜெபிக்கிறார். எக்ஸாக்ட்லி சேம் ஜெபம். என்ன சொல்றாரு? என் இனத்து மக்கள் மீட்படைவதற்காக நான் இயேசு கிறிஸ்துவை பிரிவதற்கும் தயாராக இருக்கிறேன். அதே ஜெபம்தான். மோயிசன் சொன்ன அதே ஜெபத்தை வேற ஒரு ஸ்டைலில் சொல்றார். என் இனத்து மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நான் இயேசு கிறிஸ்துவை பிரிவதற்கும் துணிந்திருப்பேன். என்ன அர்த்தம்? நான் நரகத்துக்கு போகிறதுக்கும் ரெடியாக இருக்கிறேன். இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் மீட்கப்படுவது பட முடிஞ்சான். இந்த வைராகியம் நமக்கு வரணும். உண்மையிலே ஆத்மத்தை நீங்கள் ரட்சிக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை வரும்பொழுது தான் உங்களால் ஆத்ம அறுவடை செய்ய முடியும். அந்த அந்த ஒரு மனப்பான்மை எப்போ வரும்னா, இயேசு கிறிஸ்து மேல் நீங்கள் வைக்கிற அன்பு. அவர் துடிக்கிற துடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அவருடைய இதய துடிப்பை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நம்மளால் சும்மா இருக்க முடியாது. சார்லஸ் ஸ்பர்ஜியான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியர் இருந்தார், இறந்துட்டார் அவர். அவர் சொல்ற ஒரு வார்த்தை இதுதான்: இயேசு கிறிஸ்துவை நீ சுவைத்திருந்தாய் என்றால் உன்னால் பேசாமல் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை நீ சுவைத்திருந்தால் உன்னால் அவரை பற்றி பேசாம இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பேசாமல் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவனை டேஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். சங்கீத ஆசிரியர் என்ன சொல்றாரு? ஆண்டவரை சுவைத்து பாருங்கள். ஏன்னா அவர் சுவைத்து பார்த்ததுனால அவரால் சும்மா இருக்க முடியல. அடி வாங்கினாலும் பாட்டு பாடுறாரு, பிரச்சனை வந்தாலும் பாட்டு பாடுறாரு, சந்தோஷம் வந்தாலும் பாட்டு பாடுறாரு. அதுதான் கடவுளால தொடப்பட்டவர்கள். நம்ம உண்மையிலே அப்படி தொடப்படலாம், போய் ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து ஜெபிங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது சாப்பாடு இல்லாமல் போய் உட்காந்து ஜெபிங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எதுக்கு நான் ஃபாஸ்டிங் வந்து ஜெபிக்க சொல்ல, உங்களுடைய உடல் உடல் ஸ்ட்ரென்த் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் கடவுள்கிட்ட ஓடி வரதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வயசான போது என்ன பண்ணுறாங்க? கோயிலுக்கு போகாதவங்கெல்லாம் உடலில் இருக்கிற தெம்பு எல்லாம் போய் ஆடி அடங்கின உடனே கோயில் பக்கம் வர்றது, டெய்லி கோயிலுக்கு போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நல்ல வேலையில் இருக்கும்போது, நல்ல உடல் நல்லா இருக்கும்போது நிறைய பேர் கோயில் பக்கமாக வர்றது கிடையாது. எப்பொழுது உடலில் உள்ள சக்தி போகுதோ, சாக போகிறன்றது உறுதியாகுதோ, ஆட்டோமேட்டிக்காக கோயிலுக்கு போகிறாங்க. இன்று எங்கள் ஆஃபீஸில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு இஸ்லாமிய சகோதரர் திடீர்னு மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாரு. உடம்பெல்லாம் வேர்த்து ஒரே பாடி அப்படியே ஷிவர் ஆகுது. மொத்த உடலும் அப்படியே துடிக்குது. என்னன்னு புரியல. அப்போ அவர் சொன்னார், அவருடைய யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாச்சுன்னா இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறோம். அவர் இஸ்லாமத்தில் பயங்கர வைராக்கியமான ஒரு மனிதர். அப்போது ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகுது, எல்லாருக்குமே ஒரு டென்ஷன். நான் இப்போ அவர் கிட்ட போயிட்டு கேட்டேன், நான் ப்ரேயர் பண்ணட்டுமா, ஜீசஸ்ட்டு ப்ரேயர் பண்ணட்டுமா? பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்றார். நார்மல் நேரத்தில் கேட்டால் இருந்தாலும் பண்ணுன்னு சொல்லுவாரா? சொல்லுவாங்களா? 1000 கதை பேசுவாங்க இல்லையா? ஏசு கிறிஸ்து கடவுள் கிடையாது, அவர் தூதுவர், அந்த கதை இந்த கதைலாம். உயிர் போயிடுமோன்ற பயத்தில் என்ன ஆகுது? ப்ரேயர் பண்ணுங்க ப்ரேயர் பண்ணுங்க. நான் ப்ரேயர் பண்ணி முடித்தோன்னே கடவுள் கிருபையில் அவருடைய மொத்த அந்த உடல் துடிப்பு எல்லாமே சரியாகி நார்மலாக இருந்துச்சு உட்காந்து. அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் ஜெபம் வேலை செய்யுது சார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா? இப்பேற்பட்ட கடவுளை நம்ம கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறோம்? நான் துபாயில் இருக்கும்போது ஒரு சகோதரரை என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. மரிய செல்வத்துக்கு தெரியுமான்னு தெரியல. அவர் ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரர். ஒரு 30-33 வயது இருக்கும் அவருக்கு. அவங்க வந்து கேம்பில் அவர் நிறைய கேள்வி கேட்குறார். நம்ம கிறிஸ்துவ சகோதரில் அங்கே கேம்பில், லேபர் கேம்பில் உள்ள சகோதரர்கிட்ட கிறிஸ்துவத்தை குறித்து நிறைய கேள்வி கேட்குறார். அப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆர்கியூ பண்ணுற மாதிரி கேட்டால் தயவுசெய்து பேசாத விட்டுருங்க அப்படின்னு.
இப்போ சகோதரர்கள் சொன்னாங்க, இவர் ஆர்கியூ பண்ணுற மாதிரி கேட்கல, இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளணும்னு கேட்குறாரு அப்படின்னாங்க. அப்போ சரி, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள், இல்லைன்னா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க, அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்தார். வந்த ஒரு ஜீசஸ்னா யார், எதுக்கு நீங்கள் ஜீசஸை கும்பிட்றீங்க, எதுக்கு அவர் சிலுவையில் இறந்து போகிறாரு, சிலுவையில் செத்து போன ஒரு மனுஷனுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, சாதாரணமாக கேட்டார். நான் ஒரு 3 மணி நேரம் அவருடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லி முடித்தேன். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி முடிச்ச அப்புறம் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் சைலண்ட்டாக இருந்தார். ஒன்றுமே பேசலை, அப்படியே உட்காந்துட்டே இருந்தார். எனக்கு என்ன, ஏன் இவ்வளோ யோசிக்கிறாரு, அப்படியே ஃப்ரோசன் ஸ்டேஜில் இருந்தார். முடிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ சொல்றது உண்மையாக இருந்தால் நீங்களாம் என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டார். அவர் கேட்ட கேள்வி இதுதான். நீ சொல்ற மாதிரி ஒரு உண்மையான கடவுளாக இருந்தால் நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த உலகத்தில்? ஒரு இஸ்லாமிய சகோதரர் என்னை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி. இப்பேற்பட்ட கடவுளை கையில் வைத்துக்கொண்டு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? உண்மையான கடவுள் யாருன்னு தெரியாதவன் என்னென்னமோ பண்ணுறான். என் வாழ்க்கையில் எனக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி அவர் கேட்டது. நான் ஒரு முறை ஒரு என்னுடைய ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு சகோதரர் மூலமாக நான் இன்னொரு சபைக்கு ஒரு நாள் போயிருந்தேன். அங்கே ஏதோ ஒரு கனடாலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்காருன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டார். சரி, நானும் பார்க்க போகலான்னு போனேன். அவர் பேசிகிட்டே இருக்கும்போது ஆஹ், ஒவ்வொருத்தரையும் கேட்டார், எந்தெந்த இடத்துலேருந்து வந்திருக்கீங்க. என்னையும் கேட்டார். நான் இப்போ தமிழ்நாடு. ஓ, யூ ஆர் வெரி வெரி பிளஸ்ட். புனித தோமையார் வந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்படியா, நம்மளை இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேட்டார்? அவர் ஒரு சீக்கியர். இந்த சீக்கியர் தெரியும் இல்லையா? சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்க. என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். 2000 வருஷம் என்னையா பண்ணீங்க நீங்கள்? எங்களுக்கு இப்போ தான் இயேசு கிருஷ்ணன் யாருன்னு தெரியுது. அவர் கேட்ட கேள்வியில் நியாயம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? தோமையார் இருக்கு. வந்தார், நம்ம பெருமையாக பேசுகிறோம். தோமையார் கல்லறைக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். என்ன பண்ண, நம்ம கிறிஸ்துவத்தை நம்ம பார்ப்பனமா? இன்னும் நேரத்தில் இயேசு கிறிஸ்துவன் யாருன்னு தெரியாத மக்கள் இருக்கிறாங்க. பாம்பேயில் ஒரு ரிமோட் வில்லேஜில் ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க பேர் மேரியா, மேரி தான் நினைக்கிறேன், சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு சகோதரி. அவங்க வீட்டில் நற்கருணை ஆராதனையே பண்ணுறாங்க 24/7. டெல்லியிலையா? ஓகே. ராணி ராணி சகோதரி ராணி. அவங்க வீட்டில் நற்கருணை ஆராதனை வச்சுருக்காங்க, நம்ம சர்ச்சை அப்ரூவ் பண்ணி. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கே ராணி சிஸ்டர் வீட்டுக்கு போனால் கூட்டு போய் விட்ருவாங்க. அந்த அளவுக்கு அந்த அந்த சிட்டியே பாப்புலர். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துனே சொல்ல தெரியாது. ராணிக்கா பகவானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க? ராணியுடைய கடவுளா அப்படி தான் கேட்பாங்க, தவிர இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல தெரியாது. பாருங்க. அப்போ அந்த சகோதரி கேரளாலேருந்து அங்கே போயிட்டு எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம என்ன செய்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். சரி, உங்களை குற்றப்படுத்துவதற்கல்ல, என்னை குற்றப்படுத்துவதில்லை. பட் ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். இந்த பாட்டு அவர் உள்ளத்திலிருந்து எப்படி வந்திருக்கும்? பெர்க்மான் ஃபாதர் பாட்டு மக்களுடைய உள்ளத்தை தொடுவதற்கு காரணம் அதுதான். அவர் உள்ளத்தை குத்தின பாட்டு, அவர் உள்ளத்தை தொட்ட பாட்டு தான் அவர் பாட்டாக எழுதுறார். ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்கு, ஏதாவது செய்யணும். சென்னையில் ஒதுக்குப்புறமான இடத்துல 2 கண் தெரியாதவர்கள் தம்பதிகள். அவங்க தங்குறதுக்கு இடம் கிடையாது. ஒரு மரத்துக்கு கீழே தான் ஆஹ், ஆஹ், அந்த பிச்சை எடுக்க நைட்டில் வந்து அங்கே வந்து படுப்பாங்க. பகலில் போய் ரயில்வே ஸ்டேஷன் பகலில் போய் பிச்சை எடுத்துகிட்டு வருவாங்க. நைட்டில் அந்த மரத்துக்கு கீழே தூங்குவாங்க. ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கும் போது பக்கத்தில் படுத்திருந்த ஒரு வயதானவரை காணோம். எங்கே அந்த வயதானவரை காணோம்னா, நேற்று நைட்டு குளிரில் இறந்து போயிட்டார் அவர். அப்போ இவங்க 2 பேருக்கும் பயங்கர கஷ்டமாகி போச்சு. கண் கணவனுக்கும் கண்ணு தெரியாது, மனைவிக்கும் கண்ணு தெரியாது. என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி குளிர் தாங்காமல் ஒருத்தர் செத்து போயிட்டார், நமக்கு ஒரு வீடு இருந்ததுன்னா அவங்கள எல்லாத்தையும் நம்ம தங்க வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கள் எடுத்த பிச்சை 2 வேளை சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாம எல்லா பணத்தையும் சேகரித்து ஒரு பெரிய ஒரு கொட்டா போட்டு கிட்டத்தட்ட 50-60 பிச்சைக்காரர்கள் அங்கே தங்கியிருக்கிறாங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஹalleluya. இது உண்மை சம்பவம். நம்மளும் மேலே போய் நிற்கிறோம், அவங்களும் வந்து நிற்கிறாங்க. ஜீசஸ் அப்படி நம்மளை காமிச்சிட்டு என்ன கேட்பாரு? அள்ளி அள்ளி கொடுத்தேனடா கில்பர்ட், என்ன பண்ணன்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? அங்கே பாரு, கேட்பார். ஒன்று. யார் சிஸ்டர்? உங்களையும் கேட்பார் சிஸ்டர், என்ன மட்டும் கேட்க மாட்டார், எல்லாரையும் கேட்பார். யார் அது கேட்பாரு?
உங்களையும் கேட்பாரு. என்னம்மா பண்ண நீ? உன்னை விட ஒன்றும் என்னையும் இல்லாத பண்ண. கேட்பாரு. ஓ, சிஸ்டர் டெய்ஸி சிஸ்டரா? ஓகே ஓகே, என்னையும் கேட்பாரு பிரதர், என்னையும் கேட்பாரு. கரெக்ட். சரி, நம்மால் முடிந்ததை செய்யணும். அதுதான் நான் சொல்றது. நம்மால் முடிந்ததை செய்யணும். குறிப்பாக ஆத்ம ரட்சிப்புக்காக ஏதாவது செய்யணும். ஒன்றும் முடியல, எங்கள் வீட்டில் ஒன்றுமே பண்ண முடியல, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தினால் நிறைய காரியங்களை செய்ய முடியும். சிறிய சிறிய ஒருத்தல முயற்சிகளால் நிறைய காரியங்களை செய்ய முடியும். புனித குழந்தை தெரசமால் அப்படி தான் பண்ணாங்க. மடத்தை விட்டு வெளியிலே வரல. ஆனால் அவர்கள் லட்சக்கணக்கான ஆத்மாவை ஆதாயம் பண்ணியதாக திருச்சபை சொல்கிறது இல்லையா? மறைபரப்பு பணியாளர்களுக்கு என்ன சொல்லுவாங்க? இந்த செயிண்ட், பேட்ரன் செயின்ட். பேட்ரன் செயிண்ட். பேட்ரன் செயிண்ட் வந்து ஒன்று செயின்ட் சேவியர், நம்ம சவேரியார். இன்னொன்று குழந்தை தெரேசாள். சவேரியார் ஒவ்வொரு நாடாக போயிட்டு நற்செய்தியை அறிவித்து மக்களை மனம் மாற்றினார். இவங்க கான்வென்ட்ல இருந்து ஜெபித்து தன்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து ஆன்ம ஈடெடுத்து கொண்டு போனாங்க. ஆனால் திருச்சபை ரெண்டையும் ஈக்குவலாக பார்க்குது. அதனால பிரசங்கம் பண்ணாதான் நம்ம நற்செய்தியை பண்ணின்னு கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் ஆத்மாவை, நரகத்துக்கு போகிற ஆத்மாவை தடுத்து நிறுத்தணும். ஒருத்தல் முயற்சி மூலமாக பண்ணலாம், ஜெபித்தல் மூலமாக பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. நான் ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கேன். ஒரு சகோதரர் டெல்லியில் ஒரு குருவானவர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின்லேருந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கிறார். அப்போது ஒரு மனிதர் வந்து அந்த ஃபாதரை தொடுறார். குருவானவர், இளம் குருவானவர். பின்னால் தோளில் தட்டி அந்த ஃபாதர் திரும்பி பார்க்கும்போது, இன்னைக்கு செத்தா எங்கே போவான்னு கேட்டு ஓடி போயிட்டார். உண்மையாக நடந்த சம்பவம் இது. என்ன கேட்டார்? இன்னைக்கு செத்தா எங்கே போவான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஓடி போயிட்டார். அந்த ஃபாதர் வந்து உண்மையிலே அவ்வளோ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழலை. அது வரைக்கும் ஒரு சீரியஸான ஒரு துறவற பணியில் இல்லை. குருவாக போனார், ஆனால் ஒரு ஏதோ அவர் நல்ல ஒரு உண்மையான ஒரு துறவியாக இல்லை. அந்த கேட்டு போனோன்னா அவருக்கு பயங்கர குழப்பம். இந்த ஆள் எதுக்கு என்னை இப்படி கேட்டான்? இவன் யாரு? பக்கத்தில் எவ்வளோ பேர் நின்னாங்க, என்னை மட்டும் தொட்டு ஏன் கேட்டான்? இந்த மாதிரி அவருக்கு யோசிச்சு பயங்கரமாக யோசிக்கிறார். தூக்கம் வரல. ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 2 வருடமாக அந்த ஃபாதரால் தூங்க முடியல. 2 வருஷம் கழிச்சு ஒரு இடத்துல அந்த ஆளை பார்த்துறாரு ஃபாதர். பார்த்தோன்னே கையை பிடிச்சிக்கிறார். ஏய், நீ தானே எனக்கு 2 வருஷமா இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு. அவன் மாட்டினோன்னே ஒன்றும் இல்லை, ஆமாம் ஃபாதர், நான் தான் சொன்னேன். எதுக்கு சொன்னேன் என்னை பார்த்து? அவன் அடுத்த கேள்வி என்னமா கேட்டான்? இப்போ செத்தா எங்கே போவீங்க ஃபாதர்ன்னு. மறுபடியும் அதே கேள்வி கேட்குறான். ஃபாதர் சொன்ன, இப்போ செத்தா நான் மோட்சத்துக்கு போயிடுவேன், நான் அன்னைக்கு செத்தா நரகத்துக்கு போயிருப்பேன், அதுக்கு தான் உங்களை கேட்டேன். அப்புறம் ஃபாதர் நிறுத்தி, எதுக்கு என்ன பார்த்து கேட்டேன்? எவ்வளோ பேர் அங்கே இருந்தாங்க, எதுக்கு என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்டேன்? அப்போ அந்த சகோதரர் சொன்ன விஷயம் இதுதான். இவர் இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிப்பார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நாளைக்கு நான் யார்கிட்ட போய் நற்செய்தி அறிவிக்கணும்? நைட்டு ஃபுல்லாக ஜெபிச்சு கடைசியில் விடிய காலத்தில் ஆண்டவர் சொல்லுவார், இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிற இடத்துக்கு இவர் கிளம்பி போவார். போகும்போது திடீர்னு ஹோலி ஸ்பிரிட் என்ன சொல்லுது, இவர்கிட்ட போய் கிளம்பி ஒரு ஆளை கை காமிப்பார். அந்த ஆளை தொட்டு இன்னைக்கு செத்த எங்கே போகணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஓடி போயிடுவார். இதுதான் அவருடைய ஊழியம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டது. சூப்பரா இல்லையா? நம்ம தியானம் நடத்தலாம், என்னென்னமோ பண்ணலாம், ஜூமில் மீட்டிங் நடத்தலாம். டெய்லி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 350 365 ஆத்மா ரட்சிக்கப்பட்டது அவர் மூலியமா. நம்மளால சொல்ல முடியுமா, நான் 360 ஆத்மா ஒரு வருடத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதனால் இப்படி தான் ஊழியன்னு கிடையாது, மைக் பிடிச்சி பேசினா தான் ஊழியன்னு கிடையாது. ஆத்மாவை ரட்சிக்க வேண்டும். அந்த தாகம் இருந்தால் கடவுள் நம்மை ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்துவார். ஒரு ஆத்ம தாகம் கூட்டம் நடக்கிற ஒரு இடத்துல நம்ம ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அதுவும் அது நமக்கும் பங்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே, ரொம்ப போர் அடிச்சிச்சா? சில நேரம் உள்ளது வெளியில வந்துடுது. இல்ல ஓகே brother, ரொம்ப பயமா இருக்கு. பிரதர், உண்மை பிரதர். அதிகம் கொடுத்தவனிடம் அதிகம் கேட்கப்படும். நமக்கு நமக்கு தெரிஞ்ச கல்வி ஞானத்தில் பாதி தெரியாம, நமக்கு தெரிஞ்ச பைபிள் அனுபவ ஞானத்தில் ஒரு 10% தெரிஞ்சவங்க நம்மளோட அதிகமாக ஆத்ம ஆதாயம் பண்ணுறாங்க. ஒரு முறை நம்முடைய யூடியூப் சேனலில் ஒரு பாஸ்டர் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். அன்னை மரியாதை குறித்து நான் எடுத்த வாக்குத்தத்த பிழை என்ற ஒரு இதை அப்லோட் பண்ணியிருந்தேன்.
அதில் அவர் தமிழ் பாஸ்டர், அவர் வந்து குஜராத்தில் இருக்கார். பாஸ்டர், உங்கள் மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து மரியாதை குறித்து இப்படிப்பட்டு கேள்விப்பட்டதே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. உங்கள் நம்பர் கொடுங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு போட்டிருந்தார். அவர் போட்டதில் தெரிஞ்சு போச்சு இவர் கேத்தலிக் கிடையாதுன்னு சொல்லி. இருந்தாலும் நான் சொன்ன வெளியூரில் இருக்கிறேன் பிரதர், உங்கள் நம்பர் கொடுங்க, நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் நம்பர் வாங்கிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசினோம் அவர்கிட்ட. அப்போ கேட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால், நான் குஜராத்தில் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். குஜராத்லேயே? அப்போ ஹிந்திலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, ஹிந்திலாம் தெரியாது. குஜராத்தில் என்ன பண்ணுறீங்க? நான் மினிஸ்ட்ரி பண்ணுறேன். நானும் என் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்கிறோம். நாங்கள் இங்கே வந்து குடும்பமாக சேர்ந்து ஊழியம் பண்ணுறோம். ஹிந்தி தெரியாதுன்றீங்க, எப்படி ஊழியம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். வந்து ஒரு ஆள்கிட்ட நான் தமிழில் இயேசு கிறிஸ்து பற்றி அறிவித்தேன். அவனுக்கு எப்படியோ புரிஞ்சு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டான். இப்போ அவன் தான் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறான்னாரு. பாருங்கள், ஊர் பேர் தெரியாத ஊரில், மொழி தெரியாத ஊரில் போயிட்டு எதில் ப்ரீச் பண்ணியிருக்காரு? குஜராத்தில் போய் தமிழில் பேசினா புரியுமா? அவருடைய நம்பிக்கை தாகத்தை பாருங்க. எப்படி நீங்கள் தமிழில் பேச அவருக்கு புரியுது, எனக்கு தெரியாத ஆண்டு தான் அந்த அற்புதத்தை செஞ்சார். இப்போ நான் தமிழில் பேசுகிறேன், அவன் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறான். பிரைஸ் லார்ட். ஓகே, அதோடு அவர் நிறுத்தலை. அவர் போன வாரம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்னையும் அவர் பேசுறது தான் கூப்பிட்றாரு. போன வாரம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது பாஸ்டர், ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. திடீர்னு ஒரு 300-400 பேர் எங்கள் வீடை சுற்றி வளைச்சிக்கிட்டாங்க, எங்களை கொல்ல பார்த்தாங்க. கதவை உடைக்கிற நேரத்தில் நாங்கள் முட்டிக்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். பாருங்கள், 300 பேர் வந்து கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்தால் என்ன ஆகும்? கொளுத்திருப்பாங்க. அவரும் அவர் மனைவி 2 குழந்தைங்க முட்டிக்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. கதவை உடைச்சிட்டு வர நேரத்தில் 4-5 போலீஸ் வந்து காப்பாற்றிட்டாங்க. அதனால் நாங்கள் தப்பிச்சிட்டோம். எப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறாங்க பார்த்தீங்களா? உயிரை பணயம் வைத்து ஊழியம் செய்கிறாங்க. இதெல்லாம் கூட எனக்கு ஷாக் ஆகலை. இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு வார்த்தை சொன்னார். நான் இது வந்து 2வது இடமா 3வது இடமா வந்திருக்கேன் பாஸ்டர். எங்கெங்கெல்லாம் அடி வாங்கினோ அங்கங்கெல்லாம் ஒரு கோயில் கட்டியிருக்கேன் பாஸ்டர்னார். என்ன சொன்னார்? எங்கெங்கெல்லாம் அடி வாங்கினோ அங்கெல்லாம் ஒரு கோயில் கட்டியிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? அந்தந்த வில்லேஜில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆத்மாவை அங்கே மாற்றிருக்கிறார். ப்ரைஸ் லார்ட். அவங்க எந்த பிரிவில் இருக்காங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. அவங்களுக்கு இருக்கிறதுல நம்மளுக்கு ஒரு 5% ஆத்ம தாகம் இருக்கிறதா? ஏன்னா நான் சபையை குறையா சொல்ல, நம்மளை குறையா சொல்கிறேன். கத்தோலிக்க திருச்சபையை நான் குறை சொல்லவில்லை, நம்மை குறை சொல்கிறேன். நமக்கு எவ்வளவோ கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? எப்போ நமக்கு இது நம்ம பண்ணுறது பத்தாதுன்னு தோணுதோ அப்போ தான் அவங்களால வேகமாக ஓட முடியும். நான் ஏதோ கோயிலுக்கு போகிறேன், ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், ஏதோ பண்ணுறேன், பரவாயில்ல பிரதர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஓட மாட்டோம் இல்லையா? புனித பவுல் என்ன சொல்கிறாரு? நான் சும்மா வெறுமனே காற்றுல குத்துற மாதிரி குத்த மாட்டேன், வெறுமனே எல்லாரும் ஓடுற மாதிரி நான் ஓட மாட்டேன், பரிசு பெறுவதற்கென்றே நான் ஓடுவேன். இந்த உலகத்தில் பரிசு பெறதுக்கு நம்ம என்னென்னமோ செய்கிறோம். ஃபர்ஸ்ட் வரணும் இல்லையா? பசங்களை 90 மார்க் வாங்கினா பத்தாது, 96 வாங்கணும்னு சொல்லி நம்ம புஷ் பண்ணுறோம். 96 வாங்கினா 98 வாங்கணும்னு புஷ் பண்ணுறோம் இல்லையா? உலக காரியங்கள் நம்ம வரணும்னு புஷ் பண்ணுறோம். ஆவிக்குரிய காரியத்தில் வரணும்னு யோசிக்கிறோமா? எல்லோருக்கும் தெரிந்த ஒரு புனித லயலா இக்னேஷியஸ். அவர் எப்படி புனிதரானார் தெரியுமா? ஒரு முறை போருக்கு சென்று வரும்பொழுது அவர் உடல் அடிபட்டு காயப்பட்டு ஒரு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே அவருக்கு ஒரு பைபிளும் புனித பிரான்சிஸுடைய வாழ்க்கை வரலாறும் கொடுக்கப்பட்டது. பிரான்சிஸுடைய வாழ்க்கை வரலாறு படித்து முடிச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை இதுதான்: பிரான்சிஸ் அசியால் ஒரு புனிதராக முடிந்தால் என்னால் ஏன் ஆக முடியாது? அவர் என்னை போல ஒரு சோல்ஜர் தான், என்னை போல ஒரு அடிபட்டு மனம் மாறின ஒரு மனிதன் தான். அவரால் ஒரு புனிதனாக முடிந்தால் என்னால் ஏன் புனிதனாக முடியாது? அந்த தாட்டு தான் அவர் ஒரு புனிதனாக மாற்றிச்சு. பிரைஸ் லார்ட். எப்பொழுது நம்ம செய்கிறது ஓகே, நல்லா பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ரோ ஆக மாட்டீங்க. கரெக்டா? இப்போது 2000 ரூபா வாங்குற, ஒரு 5000 ரூபா சம்பளம் வாங்குறோம், இல்லை 10,000 ரூபா சம்பளம் வாங்குறோம். யாராவது எனக்கு இந்த சம்பளம் போதும் வாழ்க்கை முழுக்கன்னு யாராவது யோசிக்கிறோமா? நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னால் வாங்குற சம்பளத்தை இப்படி வாங்கிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் இப்படி கிடைச்சதுன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக வேலை செய்வீங்களா? 10 வருடத்துக்கு முன்பாக கிடைத்த சம்பளம் இப்போ கிடைச்சதுன்னா மகிழ்ச்சியோட வேலை செய்வீங்களா? சகோதர மாட்டோம். சகோதரி, செய்யவே மாட்டோம் brother.
ஆனால் நம்ம 10 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் என் மூலியமா அது பண்ணாரு. சில நேரத்தில் நம்ம பேசுகிறோம், 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு. இன்னைக்கு என்ன பண்றார்? இன்னைக்கு உங்கள் மூலியமாக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஜீசஸ் முன்னால் போய் நிற்கும்போது இன்று நம்முடைய ஆத்ம கண்டிஷன் என்னன்னு தான் கேட்க போறார். 5 வருஷங்கள் நல்லா ஊழியம் பண்றது பழைய கதை பேச முடியாது. பைபிள் தெளிவாக சொல்லுது, உன் வாழ்நாள் முழுவதும் நீ நீதிமானாக இருந்து வாழ்வின் பின்பகுதியில் தவறி போயிட்டான்னா முன்னே செய்த நல்ல காரியங்கள் நினைவில் கொள்ளப்படாது. இசைக்கேல் இருக்கு இந்த வசனம் இல்லையா? வாழ்நாள் ஓகே, 60-70 வயசு வரைக்கும் நல்லா ஆண்டருக்கு ஊழியம் செஞ்சுட்டு கடைசியில் ஒரு 5 வருஷம் கடவுள் விட்டு பிரிஞ்சு போனால் என்ன ஆகும்? 60 வருஷம் எனக்காக ஊழியம் பண்ணாம பொழைச்சிட்டு போன்னு ஆண்டர் கொடுக்க போகிறது கிடையாது. இறக்கும் தருவாயில் நம்முடைய ஆத்ம கண்டிஷனை வச்சு தான் நமக்கு எங்கே போக போகிறன்றது டிசைட் ஆக போகுது. பிரைஸ் லார்ட், ஹalleluya. ஒரு சில ஊழியர்களை நான் பார்த்துருக்குறேன். நாங்களாம் உங்களை மாதிரி சின்ன வயசில் இருக்கும்போது அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம். ஓகே, இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? ஆண்டவர் தான் கேட்பார். 2015 நான் ஆண்டவருக்குள்ள வரும்போது ஓகேப்பா இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? அன்னைக்கு இருந்த அன்பு இருக்குதா? அன்னைக்கு ஓடின மாதிரி நீ ஓட முடியுதா? கடவுளுக்காக நீ ஓடுறியா? தாகமாக ஓடுறியா? அதுதான் ஆண்டவர் கேட்க போறார். பிரைஸ் லார்ட், ஹalleluya. ஓகே, சி ஆத்தும அறுவடை செய்து அதுக்குள்ள ரிவார்டும் மிக நம்ம நினச்சி பார்க்கறதுக்கு மேலான ஒரு ரிவார்ட். நாங்கள் ஒரு முறை துபாயில் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர் கூட ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்தோம். நான் ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக ஒரு பக்கத்தில் உட்காந்துருந்தேன். ஒரு வயதான ஒரு பெண்மணி அங்கே வந்திருந்தாங்க. அந்த கவுன்சிலிங் ரொம்ப பாவப்பட்ட ஒரு பெண்மணி, ரொம்ப ஃபைனான்ஷியலாக கஷ்டப்பட்டு இருந்த ஒரு சகோதரி. அப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருக்கும்போது ஜீசஸ் வந்து ஒரு 12 முத்துக்களை காமிச்சார். பயங்கர பிரகாசமான ஒரு கற்களை, முத்து கிடையாது, அது ஏதோ ஒரு மாணிக்க கல் மாதிரி ஒரு பயங்கர பிரகாசமான கற்கள். அப்போ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர் கேட்டார், நீங்கள் ஏதோ ஒரு பயங்கர நிறைய இதில் தான தர்மம்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு. அவங்க சிரிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க சாப்பாட்டுக்கே அவங்க கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படிலாம் என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யோசிச்சு பார்த்து மறுபடியும் ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னார், நீங்கள் போய் ப்ரீச் பண்ணுவீங்களான்னு சொல்லி. அவங்க ப்ரீச்லாம் பண்ணுறது கிடையாது. ஆனால் அவங்க கடைக்கு யார் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்து பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி ஒரு கடையில் இருந்தாங்க. யார் வந்தாலும் பிஸ்னஸ் முடிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிப்பாங்க. அது இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டு லோக்கல் பீப்புளாக இருந்தாலும் சரி, தைரியமாக பேசுவாங்க. அவங்க கொஞ்சம் ஓகேன்னு சொன்னால் நேராக சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டு, அவங்க அப்போ வந்து கேத்தலிக் தான், ஆனால் பக்கத்து சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு பாஸ்டர் கிட்ட விட்டுருவாங்க, பாஸ்டர் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி. இப்படி பண்ணி 12 ஆத்மாக்கள் அவங்க மூலியமா கடவுள் ரட்சித்திருக்கிறார். 12 ஆத்மாக்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு பைபிள் சரியா தெரியாது, ஆனால் இயேசு கிறிஸ்து படி ஏதோ சொல்லி போய் கோயிலில் போய் விட்டதுனால அந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஆண்டவர் யாருடைய அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறாரு? இந்த அம்மாவுடைய அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறார். 12 பயங்கரமான விலையுயர்ந்த கற்கள். அப்போ கடவுள் காண்பித்தது என்னன்னா, அவங்களுடைய ஜீவ கிரீடத்தில் இந்த கற்கள் பொதிக்கப்படும். பிரைஸ் லார்ட், ஹalleluya. சும்மா கிடையாது, நம்ம அதுக்காக ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே அன்பு செலுத்தணும்னா, கடவுள் மேல் நமக்கு அன்பு இருந்தது, பிறர் அன்பு இருந்ததுன்னா அதற்காக ஓடுவோம். ஆனால் நம்ம ஓடுகிற ஓட்டம் எதுவும் வீணாக போகாது. பிரைஸ் லார்ட், ஹalleluya. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை. 1 கொரிந்தியர் 9:16. நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. பவுல் சொல்றார், நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன்றதுனால எனக்கு பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இப்போ இது வந்து புனித பவுலுக்கு மட்டுமா எல்லாருக்குமா? நற்செய்தி அறிவிக்கிறது புனித பவுல் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லா கிறிஸ்தவனுக்கும் இந்த கடமை உண்டு. அவருக்கு அது புரிந்தது. நற்செய்தியை நான் அறிவிக்கல, எனக்கு ஒன்றும் பெரிய பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, அது என்னுடைய கடமை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இது அவருக்கு மட்டும் சொல்லப்பட்ட அழைக்கப்பட்ட அழைப்பு கிடையாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஞானஸ்தானம் வாங்கின ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர்,
தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வந்த கடவுளுடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது நம்முடைய டியூட்டின்றார். கரெக்டா? இது வந்து சஜஷன் கிடையாது, முடிஞ்சா பண்ணுங்கன்னு சொல்லலை. இது ஒரு கட்டளை, நம்முடைய நம்முடைய கடமை. செய்ய தவறுன தண்டனை உண்டா இல்லையா? நிறைய பேர் நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம், அதனால இந்த டியூட்டிலாம் எங்களுக்கு கிடையாதுன்னு நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உரிய டியூட்டி இது. இது குருக்களுக்கு சொன்னப்பட்ட வார்த்தை கிடையாது, குறிப்பாக லே பீப்புளுக்கு சொன்னப்பட்ட வார்த்தை. குருக்கள் அவங்க வேற ஒரு குருக்கள், நம்ம அரச குருக்களின் கூட்டத்தினர்ன்றாங்க இல்லையா? அவர்கள் பலி செலுத்தக்கூடிய விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குருக்கள். இது ஒவ்வொரு மக்களுக்கும் சொல்லப்படுது. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை இது. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், ஆண்டவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவர்களின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி, உங்கள் டியூட்டி. இட் இஸ் யுவர் டியூட்டி. டியூட்டி செய்யலைன்னா கேள்வி கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். அவர் கேள்வி கேட்பார்னு பயத்தில் போய் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அன்பு செய்தால், உண்மையிலே உங்கள் உள்ளத்தில் பிறர் அன்பு இருந்தால் ஓடும். பயத்தினால ஓடினா கொஞ்ச நாள் ஓடும், அப்புறம் ஸ்டாப் ஆகிடும். பயம் கொஞ்ச நாள் தான் நம்மளை கட்டுப்படுத்தும். நிறைய நேரத்தில் நம்ம சில தியானத்துக்கு போகும்போது அங்கே வந்து பாவத்தை குறித்து, சாபத்தை குறித்து இதெல்லாம் பேசும்போது பயந்து என்ன பண்ணுவாங்க, அழுது புலம்பி போய் பாவ சங்கீதனம் பண்ணிட்டு அப்பா தப்பிச்சோன்னு வெளியில் வருவாங்க. வந்து ஒரு 6 மாதம் இல்லை 3 மாதம் கழிச்சு என்ன ஆகும்? என்ன ஆகும்? அந்த பயம் தெளிஞ்ச உடனே அதே பாவத்தை மறுபடியும் செய்வோம். நடக்குதா நடக்கலையா? நடக்குது பிரதர். நடக்குதுன்றது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சுவைக்கும் பொழுது சுச்சுவேஷன் மாறுது. பயத்தினால கடவுளுக்குள்ள வரலாம், ஆனால் அன்பு தான் நம்மை அதில் நீடித்து வைக்க நிறுத்த முடியும். கடவுள் மேல் நாம் வைக்கிற அன்பு, அவருடைய அன்பை நீங்கள் எப்பொழுது புரிந்து கொள்கிறீர்களோ, எப்பொழுது உணர்கிறீர்களோ, எப்பொழுது சுவைக்கிறீர்களோ, அந்த அன்பு தான் நம்மளை பரிசுத்த பாதையில் நடத்தும். அதனால தான் அந்த போதகரை பற்றி நான் சொன்னேன், சார்ல்ஸ் ஸ்பர்ஜியான். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சுவைத்திருந்தீர்கள் என்றால் உங்களால் சும்மா இருக்க முடியாது. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இரும்பு இருக்கிற கையும் சிறங்கு இருக்கிறவங்க கையும் சும்மா இருக்காதுன்னு சொல்லிட்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இரும்பு இருக்கிறவங்க கையும் சிறங்கு இருக்கிறவங்க கையும் சும்மா இருக்காது. சிறங்கு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? சொல்லிக்கிட்டே இருப்பான். சொல்லிக்கிட்டே இருப்பான். இரும்புக்கு தடி வச்சுதான் என்ன பண்ணுவான்? யாரையாவது அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதே போல இயேசு கிறிஸ்துவை சுவைத்தானால் சும்மா இருக்க முடியாது. ஏதாவது பண்ணுவான், ஏதாவது அவருக்காக ஏதாவது செய்வோம். நான் ஒரு முறை ஒரு தியானத்துக்கு போயிருந்தேன் திண்டுக்கல்ல. அப்போ ஒரு 72 வயது ஒரு முதியவர் வந்திருந்தாராங்க. அவர் ஒரு ஒரு ஸ்கூலுடைய பிரின்சிபாலாக இருந்தவர், இந்து சமயத்தைச் சேர்ந்தவர். 70 வயசுல தான் 70 வயசுல தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கிறிஸ்துவராக மாறுகிறார். எத்தனை வயசுல? 70 வயசுல கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொண்டு ஒரு இந்து அவர் வந்து ஒரு அநாதை ஆக்சுவலாக. ஆனால் 70 வயசுல தான் அவர் இயேசு கிறிஸ்துவால் தொடப்பட்டு இயேசு கிறிஸ்துவை உண்மையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பேப்டிசம் வாங்குறார். இப்போ அந்த தியானத்துக்கு, இது கத்தோலிக்க திருச்சபை ஃபாதர்கள் நடத்துகிற ஒரு தியானத்துக்கு வந்திருந்தார். அப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர் சாட்சி சொன்னார். என்ன ஊழியம் பண்ணுறீங்கன்னு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் தெரு தெருவாக போய் ட்ராக் கொடுக்குறார். ஒவ்வொரு தெருவில் போயிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி அறிவித்து ட்ராக் கொடுத்துட்டு வரார் 72 வயசில். நிறைய கிறிஸ்தவங்க 60 வயசுல ரிட்டையர்ட் ஆகி ஈஸி சேரில் உட்காந்துட்டு காற்று வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவனுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்தவனுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நமக்கு வேலை உண்டு. எந்த புனிதராது ரிட்டையர்ட் ஆகிட்டோமான்னு சொல்லியிருக்காங்களா? நீங்கள் படித்த ஏதாவது ஒரு புனிதர், ஓகே எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு ஏதாவது ஒரு புனிதர் சொல்லுறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லது எந்த அப்போஸ்தலராக சொல்லியிருக்காங்களா நாங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு? கிறிஸ்தவனுக்கு ரிட்டையர்ட் கிடையாது. கடைசி மூச்சு வரைக்கும் நம்மால் மற்றவனை, நரகத்துக்கு போகிற மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியும். 90 வயதில் நீங்கள் இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்கள் ஜெபத்தால் நரகத்துக்கு போகிற ஒரு ஆத்மாவை
வெளியில் இழுக்க முடியும். அதனால அஹ், அதை செய்யறதை விட்டுட்டு மற்ற சும்மா தூங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான்னா கேள்வி கேட்கப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் ரீசெண்டாக என்கிட்ட ஒரு ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்கள் 90 வயசுல 95 வயசுல இருந்தா கூட உயிரோடு இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கா இல்லையா உங்களை வச்சு? 95 வயதில் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. உங்களை குறித்து ஒரு திட்டம் அன்னைக்கு இருக்குதா இல்லையா ஆண்டவருக்கு? இல்லைன்னா என்னைக்கோ கூட்டு கூட்டு போயிருப்பார். கரெக்டா? 90 வயசுல நம்ம உயிரோட இருக்கிறோன்னா உங்களை வைத்து ஒரு திட்டம் அவருக்கு இருக்கிறதுனால தான் வச்சுட்டு இருக்காரு அந்த உலகத்துல. உங்களை குறித்த திட்டம் முடிஞ்சு போச்சுன்னா மேலே கொண்டு போயிருப்பார். அப்ப நீங்க 90 வயசுல இருந்தாலும் சரி, 100 வயசுல இருந்தாலும் சரி, அந்த நேரத்திலும் உங்களுடைய ஜெபத்தினால் ஆத்மாவை ரட்சிக்க முடியும். உங்களுடைய ஒருத்தல் முயற்சியினால் ஆத்மாவை ரட்சிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க 55 60 என்ன பண்றாங்க? ரிட்டையர்ட் ஆகிட்டோம், வீட்டில் உட்காந்து சும்மா டிவி பார்த்துட்டு வெட்டி கதை பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மேலே போகும்போது தெரியும். ஹalleluya, ஹalleluya. ஓகே. ஸோ இது நம்முடைய கடமை. குருக்களுக்கு மாத்திரம் உள்ள கடமை அல்ல, இல்லையா? வெறும் துறவத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உள்ள கடமை கிடையாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உள்ள கடமை. திருப்பலியில் அதை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவருடைய உயிர்ப்பையும் மீட்பையும் நாங்கள் அறிக்கை செய்வோம்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாக்குறுதி கொடுக்குறான் ஒவ்வொரு மாதத்துலையும். என்னென்ன? இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பையும் மீட்பையும் நாங்கள் மற்றவங்ககிட்ட போயிட்டு அறிக்கை செய்வோம்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் அதை உணர்ந்து சொல்கிறீங்கன்னு தெரியல. அந்த வார்த்தையை சொல்லும்போது அடுத்த முறை யோசித்து சொல்லுங்கள். உண்மையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பையும் மரணத்தையும் அறிக்கை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. கோயில் உள்ள அறிக்கை பண்ணுறது அது அறிக்கை கிடையாது. வெளியில் போய் அறிக்கை பண்ணணும். மற்றவர்களிடம் அறிக்கை செய்ய வேண்டும். அதுதான் அறிக்கை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 1 கொரிந்தியர் 2:4. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை. நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. பவுல் என்ன சொல்றாரு? நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் பண்ணணும்னா இது ரொம்ப 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 முக்கியம். மனித ஞானம் தேவையல்ல, கவர்ச்சியான சொற்கள் தேவையில்லை. சுவிசேஷம் என்ன சொல்லுது? நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. தமிழ் ரொம்ப கரெக்டாக நான் உச்சரிக்கிறேன்னா இருந்தால் சந்தோஷம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நான் பேசுகிற பேச்சு மேடை பேச்சு மாதிரி இருக்கா இல்லையா? இருந்தாலும் நல்லது, இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. ஞானத்தோடு நம்ம உலக ஞானத்தோடு பேசுகிறேன்னா பேசினாலும் பரவாயில்ல, பேசலனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னது? தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக இருக்குதா? பவுல தான் சொல்றார், நான் பேசினது ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. எப்பொழுது நீங்கள் பேசும்போது பரிசுத்தாவின் வல்லமை வெளிப்படுகிறதோ அப்போ ஆத்ம ரட்சிப்பு நடைபெறும். அது இல்லாமல் நம்ம சூப்பராக பேசலாம், பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப சூப்பர் கண்டென்ட்டை போய் பேசலாம். ஆத்மாவை ஆதாயம் செய்யாது. ஆத்மாவை மனம் திரும்ப வைப்படைய வேலை பரிசுத்தாவியோட வேலை. ஒரு மனிதன் மனம் மாறுகிறான்னா அந்த வேலையை செய்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதற்கு பயன்படுத்துகிற டூல் என்னது? நற்செய்தி. நற்செய்தி தான் அந்த டூல். இறை செய்தி, நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது அந்த நற்செய்தி உள்ள யார் போறது? இறை வார்த்தைக்குள்ளாக யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவி. யோவான் 6:63. ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது, வாழ்வு தருவது தூய ஆவியே. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வழிக்கும் தூய ஆவியை கொடுக்கிறது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் லைஃப் அண்ட் ஸ்பிரிட் இருக்குது. அந்த வார்த்தைக்குள்ளாக வாழ்வு உண்டு, பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அப்போ ஒரு வார்த்தை, இறை வார்த்தை போகும் பொழுது அந்த வார்த்தைக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு இருக்கு. லைஃப் லைஃப் ஜீசஸ் தான் லைஃப் வருது. அந்த வாழ்வு இருக்குது. இன்னும் என்ன இருக்குது? பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார். அதனால தான் இறை வார்த்தையை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கும்போதே அபிஷேகத்தில் நிரப்பப்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு, விசுவசித்தீங்கன்னா. கொர்நேலிய வீட்டில் பேதுரு பேசும்பொழுது என்ன ஆச்சு? மக்கள் ஆவியில் நிரப்பப்பட்டார்கள். ஏன்னா வார்த்தையில் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்.
இந்த வார்த்தையானவர் தான் போய் அவனுடைய மனதை மாற்றுகிறார். நம்ம அடுத்த வாரம் டைம் இருந்ததுன்னா கொஞ்சம் டீப்பாக அந்த ஸ்டெப்ஸை சொல்கிறேன், எப்படி ஒரு ஆத்மா மனமாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தை பரிசுத்தாவின் வல்லமையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் மறுபடியும் என்ன சொல்றாரு? உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளுடைய வல்லமையே. சரி, நம்ம பிரசங்கம் பண்ணுறது, ஊழியம் பண்ணும்போது கடவுளுடைய வல்லமை வெளிப்படுவது மிக 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 அவசியம். நிறைய சகோதர சகோதரிகள் அது தேவையில்லை, அற்புதங்கள் தேவையில்லை, நோயை குணப்படுத்துறது தேவையில்லை, டெலிவரன்ஸ் தேவையில்லை, பேயை ஓட்டுறது தேவையில்லை. பைபிளில் எங்கேயாவது ஒரு வார்த்தை காமிங்க பார்க்கலாம். இந்த விவிலியத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல டெலிவரன்ஸ் தேவையில்லை, பேய் ஓட்டுறது தேவையில்லை, இல்லை பேய் ஓட்டுறது முக்கியம் இல்லை, அல்லது நோயை குணப்படுத்துறது முக்கியம் இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கா? சொல்லப்படல பிரதர். ஆனால் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் அப்படி சொல்கிறான். குணப்படுத்துவது, நோயை குணப்படுத்துறது முக்கியம் கிடையாது, பேயை ஓட்டுறது முக்கியம் கிடையாது. முக்கியம் இல்லாத காரியத்தை இயேசு செஞ்சுட்டு இருந்தாரா? தேவையில்லாத வேலையை இயேசு கிறிஸ்து செஞ்சாரா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் கேன்சரில் இருக்கும்போது அந்த அந்த ஆளுங்க அப்படி சொல்லுவாங்களா? எந்த நாக்கால நோயை குணப்படுத்துறது முக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதே ஆட்கள் வீட்டில் ஒரு கேன்சரில் கிடக்கும்போது இதே வார்த்தையை சொல்லுவாங்களா? தெரிஞ்ச எல்லா ஊழியக்காரையும் கூட்டி ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. சரி, ஜீசஸ் செஞ்ச எதுவுமே சும்மா கிடையாது, அது வேஸ்ட்டு கிடையாது. அவர் செய்த ஒன்றொன்றும் நமக்கு படிப்பினை. இயேசு கிறிஸ்து நோயை குணப்படுத்தினாரு, அது நம்முடைய டியூட்டி. நம்மளும் நோயை குணப்படுத்துறதுக்கு ஆண்டவர் தான் நம்மளுக்கு அந்த உதவியை செய்ய போகிறார். பட் we have to do it. இயேசு கிறிஸ்து பேயை ஓட்டினார்னா நாம் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் பேயை ஓட்டுறது நம்முடைய கடமை. இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவிச்சார், நம்மளும் நற்செய்தி அறிவிப்பது நம்முடைய கடமை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 12 அப்போஸ்தலர்களை அனுப்பும் போதும் சரி, 72 திருத்துதர்களை அனுப்பும் போதும் சரி, சீடர்களை அனுப்பும் போதும் சரி, அவர் சொல்கிற ஒரே வார்த்தை இதுதான்: பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை அறிவியுங்கள், நோய்களை குணமாக்குங்கள், இல்லையா, இறந்து போனவங்களை உயிர்த்தெழ செய்யுங்கள், குஷ்ட ரோகிகளை குணமாக்குங்கள், கடைசியில் பேய்களை ஓட்டுங்கள். இது 3 செய்கிறது ஒரு ஊழியத்துடைய அவசியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி, பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தி, நோய்களை குணப்படுத்துவது, பேய்களை ஓட்டுவது. பேய்களை ஓட்டுறது முக்கியம். ஏன்னா இன்னொரு இடத்துல ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? பேய்களை ஓட்டும் போது இயேசு கிறிஸ்து குறை சொல்கிறான், நீ பேயை கொண்டு பேயை ஓட்டுறேன். ஜீசஸ் என்ன பதில் சொல்கிறாரு? நான் பரிசுத்தாவியை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களுக்குள் பரலோக ராஜ்யம் வந்துச்சுன்னு அர்த்தம்ன்றார். அப்போ ஒரு மனிதனுக்குள் பரலோக ராஜ்யம் எப்போ உண்மையிலே நிறுவப்படுகிறது? பேயின் பிடியிலிருந்து ஒரு மனிதனை எப்போ விடுவிக்கிறோமோ அப்போதான் உண்மையிலே அவன் பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாக வாரான். நிறைய கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, ஆனால் பேயின் சாத்தானுடைய பிடியிலிருந்து வெளியே வராமல் இருக்கிறாங்க. ஒரு சில கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படாமல் இருக்கிறாங்க, ஒரு சில பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறாங்க. அப்போ அவன் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. இப்போது ஒரு மனிதன் உங்ககிட்ட வரான், செயினில் கட்டப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபிசிக்கலாக எடுத்துக்கோங்க. ஒரு ஆள் உங்ககிட்ட வரார், உடம்பு ஃபுல்லாக செயினில் கட்டப்பட்டிருக்கு. நீங்கள் இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிக்கிறீங்க, ஒரு சில கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ஞானஸ்தானம் வாங்கினோம், அதோட வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டால் போதுமா? இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் நம்ம அனுப்பி விட்டுட்ருக்குறோம். அவருடைய கட்டுகளை உடைப்பது கிடையாது. அவன் போயிட்டு வெளியில் வர தெரியாமல் வருஷக்கணக்காக கஷ்டப்படுறாங்க. ஒரு சில பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் எத்தனையோ ஆண்டுகள் ஒவ்வொரு தியானத்துக்கும் போயிட்டு வந்தோம், பாவத்திலேருந்து வெளியே வர முடியல பிரதர். ஏதோ ஒன்று என்னை போட்டு அமுக்குது. நம்முடைய வேலை என்ன? அவன் விடுவிச்சு விடுறது நம்முடைய வேலை. இயேசு கிறிஸ்து லூக்கா 4:18 என்ன சொல்கிறாரு? ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோரை விடுதலை செய்யவும். சாத்தானினால் சிறைப்பட்ட மக்களை விடுதலை செய்வது, அனுப்புவது நற்செய்தி பகிர்வுடைய ஒரு பங்கு. சும்மா நற்செய்தி அறிவிச்சுட்டு போனால் போதாது. சிறைப்பட்ட மக்களை விடுவிப்பது, குருடர்களுக்கு பார்வை கொடுப்பது, ஆன்மீக கண்ணு குருடாய்க்கிறவங்களுக்கு கண்ணை திறந்து விடுறது ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய கடமை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மார்க் 16:20, மார்க் 16வது அதிகாரம் 20வது இறை வார்த்தை. அவர்கள் அப்போஸ்தலர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அப்போஸ்தலர்கள் சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினார்கள்.
ஆண்டவர் உடனிருந்து செயல்பட்டு எப்படி அவங்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துறார்? நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அற்புதங்கள் அடையாளங்கள் தான். எதுக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து நம்ம பண்ற பிரசங்கம் தான் கரெக்ட்னு சொல்றதுக்கு அடையாளம். ஒரு மனிதன் பிரசங்கம் பண்ணி அங்கே ஒரு அற்புதம் நடக்கலாம், என்ன அர்த்தம்? நீ பண்ண பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்றதே கொஸ்டின் மார்க். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்போஸ்தலர்கள் சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்தார்கள், இயேசு கிறிஸ்துவும் அவர்கள் உடனிருந்து அற்புதங்கள் அடையாளங்கள் வழியாக அவர்கள் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அப்போஸ்தலர்கள் பேசுறது கரெக்ட்ன்றது இயேசு கிறிஸ்து எப்படி ஸ்டாண்ட் பண்றாரு? எப்படி ஸ்டாண்ட் பண்றாரு? வெறும் அடையாளங்களால் அடையாளங்கள் வெளியாக அற்புதங்கள் அடையாளங்களால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஓகே என் சீடன் பேசுனது கரெக்ட் தான், நான் கூட இருக்கிறேன். நோய்களை குணப்படுத்துவதும் பேய்களை ஓட்டுறதும் அதுக்கு தான் அடையாளம். ஜீசஸ் கூட இருக்கிறான்றதுக்கு அடையாளம். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? 2000 வருடத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இதை பண்ணார் அதை பண்ணார், உங்களுக்கு நாளைக்கு இதை பண்ணுவார் அதை பண்ணுவார். அப்ப என்ன பண்றோம்? நம்ம பழைய காலத்தை பேசுறோம், கடந்த காலத்தை பேசுறோம், வருங்காலத்தை பேசுறோம். உங்களையும் நாளைக்கு குணப்படுத்தா, உங்க கஷ்டங்கள் போகும், தீரும். நிகழ்காலத்துக்கு தான் என்னென்னு தான் வந்திருக்காங்க இல்லையா? நம்முடைய ஜெபத்துக்கோ ஒரு தியானத்துக்கோ வரவங்க இன்னைக்கு என் பிரச்சனை சால்வ் ஆகுமான்னு வராங்க. ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? கடந்த காலத்தை பற்றி பேசுகிறோம், எதிர்காலத்தை பற்றி பேசுகிறோம். இன்னைக்கு ஜீசஸ் என்ன பண்ணுவார்னு செய்ய மாட்டேங்கிறோம். ஜீசஸ் யார்கிட்ட அப்படி பேசினாரா? எங்கள் அப்பா பழைய ஏற்பாட்டில் அப்படி பண்ணாரு, நாளைக்கு சீடருங்க புதிய ஏற்பாட்டில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போனாரா? அவர் பண்ணி காமிச்சாரா? அவர் செஞ்சு காமிச்சாரு, நம்மளையும் நம்ம அவருடைய பிள்ளைங்கன்னா அவர் செஞ்சதை நம்மளும் செய்யணும். ஆமென். Praise the Lord. ஹalleluya. உண்மையிலே நம்ம செய்ய போறதுல அவர் தான் நம்ம மூலியமாக செய்ய போகிறார். அதை நம்ம விசுவாசம்னா ஆட்டோமேட்டிக்கா அற்புதங்கள் நடக்கான நம்ம மனசுல ஜீசஸ் பண்ணதை நான் செய்யணுன்ற எண்ணம் இருக்கணும். எங்க அப்பா பண்ணதை நான் செய்யணும். மற்ற எல்லாத்துக்கும் நம்ம அப்பா அப்பான்னு சொல்றோம், ஆனா அப்பா செஞ்சதை செய்யணும் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அது அவர் கடவுள், நான் மனுஷன். ஜீசஸ் அப்படி சொல்லலை, என்னை பின்பற்றுங்கள் தான் சொன்னார். என்னை பின்பற்றுங்கன்னா என்ன அர்த்தம்? நான் செஞ்சதை நீயும் செய்ப்பான்னு அர்த்தம். அவரை பின்பற்றிய சீடர்கள் இயேசு கிறிஸ்து செய்ததெல்லாம் செஞ்சாங்களோ செய்யலையா? என்னை நம்புவான் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். உண்மையிலே செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து 3 பேர் உயிர்ப்பித்தார். அவருடைய புனிதர்கள் 39 பேர் உயிர்ப்பித்த புனிதர்களாக இருக்கிறாங்க. புனித பேட்ரிக் 39 இறந்து போன மக்களை உயிர்ப்பித்தார். உலகத்தில் அதிக மக்களை உயிர்ப்பித்தது அவர் தான். பிரைஸ் தி லார்ட். அவர் இல்லை அவர் ஆண்டவரே 3 தான் உயிர்ப்பித்தார், என்னால் முடியலன்னு சொன்னாரா? சரி, இறந்து போனவரை உயிர்ப்பிக்கிறது கடவுளுக்கு பெருமையா இல்லையா? பெருமை பிரதர், இருக்கிறதே பெஸ்ட். ஒரு சிம்பிள் கொஸ்டின், ஒரு மனிதன் நோயில் இருக்கும்போது கடவுள் மாட்சிமை அடைகிறாரா? அவன் நோயிலிருந்து குணமடையும் போது கடவுள் மாட்சிமை அடைகிறாரா? குணமடையும் போது. பைபிள்ல பாருங்க, எந்தெந்த இடத்துல ஆண்டவர் நோயை குணப்படுத்துறாரோ எல்லாம் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் இருக்குது. நோயை குணப்படுத்தும் போது தான் ஒரு மனிதன் கடவுளை துதிக்கிறான், நன்றி செலுத்துறான். பேய்கள்ல இருந்து விடுதலை கொடுக்கும்போது தான் மனிதன் கடவுளை பார்த்து துதிக்கிறான், நன்றி செலுத்துறான். கடவுள் மாட்சிமை அடையணும்னா, நம்ம மூலமா மாட்சியம் அடையணும்னா, நம்ம மூலமா பேய் ஓடணும், நோய்கள் குணமாக்கப்படணும், மக்கள் மனமாற்றத்திற்குள்ளாக வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதுக்கு முக்கியமான தேவை என்ன? கடவுள் மேல் நாம் வைக்கிற, இறை வார்த்தை மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை. பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் சொன்னதை நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம செய்யும்போது அவர் நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும். இன்னைக்கு உண்மையிலே எங்கள் ஆஃபீஸில் ஒரு பயங்கர ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. சுற்றி நிற்கிறதுல பாதி பேருக்கு மேலே முஸ்லீம்ஸ் இருந்தாலும் அந்த நேரத்தில் நமக்கு ஆவியானவர் அந்த ஒரு அமைதியான ஒரு முறையில் அதை அணுகக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுத்தார். கடவுளை நாம மகிமை அடைஞ்சது. எல்லா முஸ்லீம்ஸுக்கும் இன்னைக்கு பயங்கர ஆச்சரியம். எல்லாம் ஆண் பார்க்குறாங்க. 2 நிமிஷத்தில் அவ்வளோ பெரிய என்ன ஆகுமோ ஏதாவும் பயந்தது சரியா போச்சு. கடவுளுடைய வல்லமை வெளிப்படுத்துவது அவசியம். கடவுள் நம்ம மூலியமாக தான் மாட்சி அடைய முடியும் இல்லையா? நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், நல்ல காரியங்கள், அரும் அடையாளங்கள் மூலியமாக கடவுள் மாட்சி அடைகிறார். ஆத்ம ரட்சிக்கப்படும் போது கடவுள் மாட்சி அடைகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நம்ம நெக்ஸ்ட் வீக் ஒரு ஆத்மா எப்படி பாவத்தில் விழுது, அதை அந்த ரட்சிப்புக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றது கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கலாம்.
இப்போ கண்களை மூடி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடி இதுவரை கேட்ட அந்த இறை வார்த்தையை சிறிது நேரம் நாம் தியானிப்போம். உண்மையிலே நமக்கு அந்த ஆத்தும தாகம் இருக்கிறதா? ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகம் சந்தோஷிக்கப்படுகிறது என்று வேதத்தில் படிக்கிறோம். பரலோகம் சந்தோஷப்படுதுன்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுகிறார்னு அர்த்தம். உண்மையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்தால் அவரை மலர்ந்த முகத்தோடு பார்க்க ஆசைப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட வேதனைகள், துன்பங்கள் அவையெல்லாம் நாம் உண்மையிலே நம் உள்ளத்தை தொட்டது என்றால் அவரை மகிழ்ச்சிப்படுத்துவது நம்முடைய கடமை. நரகத்துக்கு போகிருந்த என்னை மீட்ட இயேசுவே, இதோ மற்றவர்கள் நரகத்துக்கு போவதை நான் விடமாட்டேன் என்ற ஒரு முடிவெடுப்போம் என்று ஆண்டவரிடம். கடவுளுக்கு பிடித்தமான ஒரு காரியம் அது. நம்மால் முடிந்த அளவு நம் வாழ்க்கையில் நாம் பார்க்கிற, பேசுகிற, நம் கையில் ஒப்படைக்கப்பட்ட ஆத்துமாக்கள் ஒன்றையும் நாம் இழந்துவிடக்கூடாது. நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியது ஆண்டவர்கிட்ட. நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றையும் நாம் கடவுள் பாதத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். இதுவரை நாம் தவறிப்போன நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். உங்க தனி ஜபத்தில் கேட்டு பாருங்க, ஆண்டவரே எத்தனை ஆத்மாவை நான் தவற விட்டிருக்கிறேன்னு தெரியலையே ஆண்டவரே. ஆம், எத்தனையோ வாய்ப்புகளை நாம் தவற விட்டிருக்கிறோம். அதற்காக மன்னிப்பு கேட்போம். நம் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டிய எத்தனையோ ஆத்துமாக்கள் நம்முடைய சிந்தனை சிதறலினால், நம்முடைய சிற்றின்பங்களினால், உலக கவலைகளினால், உலக ஈர்ப்புகளினால் நாம் வேகமாக செயல்படுவதற்கு பதிலாக சோம்பேறித்தனமாக செயல்பட்டதற்காக மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, என்னை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ என் சிந்தனைகளை சிதறவிட்ட நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். கொஞ்சம் எல்லாரும் அன்மியூட் பண்ணி நீங்கள் உங்கள் சொந்த வார்த்தை போட்டு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் பாதத்தில் உண்மையிலே மனதின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்புக் கொடுங்க. அப்பா, ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ என்னுடைய தவறுகளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்பா. எத்தனையோ நேரங்கள் அப்பா, என்னுடைய நேரங்களை நான் வீணடித்ததற்காக மன்னிப்பு கேட்கிறேன். ஒன்றே நீர் எனக்கு கொடுத்த எத்தனையோ வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாமல் போனதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, பெரிய திட்டங்களை நீர் வைத்திருக்கிறீர். அதை தெரிந்திருந்தும் அலட்சியமாக இருந்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். முடிவெடுக்கிறேன் அப்பா. உமக்காக ஆண்டவரே, அதற்காக மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நான் உயிர் வாழ்வேன் என்று ஒப்புக் கொடுங்கப்பா. உனக்காக மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்று ஒப்புக் கொடுங்க. ஒரே வாழின் ஒவ்வொரு நிமிடமும் உமக்காக வாழக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை கொடுக்கின்றோம். மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய பிள்ளையாக எங்களை மாற்றி போடுவோம். மனதை செலவுபடுத்தாமல் மகிழ்ச்சிக்காக வாழக்கூடிய பிள்ளைகளை மாற்றினாங்க. விட்டு அகன்று போகட்டும். சிற்றின்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை விட்டு அகன்று போகட்டும். இயேசு நாமத்தில் எங்களை விட்டு அகன்று போகட்டும். ஒன்றே எங்களுடைய மூச்சியாக இருக்கட்டும். இதே துடிப்பாக நீர் மாற்றி போடுமாக செபிக்கிறேன். அவர்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை கழுவும். மீண்டும் எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். இழந்து போன ஆத்துமாக்கள் மீண்டும் எங்கள் கையில் கொடுக்குமாறு வாய்ப்பு கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு நாள் அப்பா நாங்கள் ஜாக்கிரதையாக உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து ஆத்துமாக்களை ரட்சிக்கிற பணியில் அப்பா உற்சாகத்தோடு செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களுக்கு சக்திப்படுத்துங்க. மேல் இரக்கமாய் இருப்பதற்காக நன்றி. அவர்களை நீர் மன்னிப்பதற்காக நன்றி. அலட்சிய போக்கை அப்பா நீர் மன்னித்ததற்காக நன்றி. ஒரே நாள் அச்ச நடுக்கத்தோடு ரட்சிப்பதாக உழைக்கக்கூடிய பிள்ளைகளை பவுல் சொல்வது போல நடுக்கத்தோடு உடைய ரட்சிப்பதாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் உழையுங்கள் என்று கூறினார். தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய கிருபை
கிருபை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. தெய்வ பயத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. With the fear of the Lord. Fill us with the fear of the Lord. தெய்வ பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேத வசனம் சொல்கிறது. இந்த தெய்வ பயத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புமாறு செபிக்கிறேன். எல்லா அஜாக்கிரதைகள் அலட்சியம் மாறி போகட்டும். ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறக்காமல் இருக்கக்கூடிய கிருபை பற்றி போடுவதற்காக நன்றி. உள்ளத்தில் ஊற்றுவதற்காக நன்றி. உள்ளத்திலும் ஆத்ம தாகத்தை ஊற்றும் இதய துடிப்பை உணரக்கூடிய கிருபை எங்களுக்கு மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசுவதற்காக நன்றி. மனிதர்களே எங்களுக்காக பரிந்து பேசுவதற்காக நன்றி. Thank you, Jesus. Amen. Praise the Lord.